இந்த சிக்கன் வறுவலுக்கு இது மாற ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கலாம். இதைய இப்படி நறுக்கிக்கலாம். பிராய்லர் கோழியை சிக்கனை இது மாற சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதைய இந்த இஞ்சி பூண்டை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி மையாக இப்படி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 4 கொத்து கருவேப்பிலையை இப்படி உருவி எடுத்துக்கலாம். இந்த வரமிளகாயை இப்படி விதையை எடுத்து மிளகாயை எடுத்துக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போது செக்கில் ஆட்டின கடலெண்ணெயை இதோட சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 200 ml கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போது இது கூட கடுகு சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நறுக்கின 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி சேர்த்தக்கூடாது. தக்காளி சேர்த்தாமல் இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை 4 கொட்டை சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்திக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமானது மேஜிக் மசாலா. இது வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதையை இதோட சேர்த்திக்கலாம். இப்படியே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சிக்கனை வந்து இதோட சேர்த்திக்கலாம். நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை இதோட சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனோட பீஸில் தான் வந்து இதை பண்ணணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நார்மலாக குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம வந்து மிளகா வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 10 வரமிளகா சேர்த்திருக்கிறோம். விதை எடுத்து சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு இதையும் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்திக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன்லேருந்து வர்ற தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம இந்த இரும்பு கடாயிலேயே நல்லா வதக்கணும். இப்படியே வதக்கிக்கலாம். இப்போ கறி வேகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். அப்போ தான் வந்து கறி நல்லா வேகும். இப்போ இந்த கறியை இப்படி எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி சுண்டும்போது அட்டகாசமான மேஜிக் மசாலா
சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிரும். இதோட டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வெயிட் பண்ணலாம். மேஜிக் மசாலா சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாம். நிறைய சேர்த்திக்கலாம், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அட்டகாசமான மேஜிக் மசாலா சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேஜிக் மசாலா சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.